DJ Alapura. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. மாஸ்டர் ரெண்டு பரோட்டா. மாஸ்டர் ரெண்டு பரோட்டா. இல்லாம பேசிட்டு இருக்கேங்க. வணக்கம் மக்களே, நாம இப்ப இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற மமிதா பச்சன் அக்காவை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டினு அக்காவை பத்தி தெரியாத ஆளே இருக்க முடியாது. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. ஆரம்பத்துல டியூட் படத்துல அந்த கருத்த மச்சான் சாங்கு வேற உள்ள குத்து போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஜனநாயகன் ஆடியோ லான்ச்லயும் நல்ல மோட்டிவேஷனல் சாங் பாடியிருப்பாங்க. நாளே 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 என்று இன்றே இழகாதே நீ இன்றே இழகாதே நீ இன்றே இழகாதே. அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனல் சாங் பாடினவங்கள சரி ஏதாவது கொஞ்சம் மோட்டிவா பண்ணுவான்னு பார்த்தா அதை அப்படி கிரிஞ்சாக்கி வச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க சும்மா வருவாங்களா? கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. நான் கூட நினைச்சேன் இந்த கிரிஞ்செல்லாம் பார்த்துட்டு அக்கா அவ்வளோதான்டா ரொம்ப டம்மி ஆயிடுவாங்க, இல்லை ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ரெண்டா மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வந்துறணும் அவனெல்லாம் ரெண்டா. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரே போயிரு. இவன் எப்படி பண்ணிட்டான் அவன் எப்படி பண்ணிட்டான்னு மற்றவங்க மேலே தூக்கி பழிய போடுவாங்க நினைச்சேன். ஆனால் அக்கா அப்படி இல்லை, வேற மாதிரி சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. யாரையும் பிடிக்காது எனக்கு, என்னையே எனக்கு பிடிக்காது. கருத்த மச்சான் சாங்ல அவங்களோட குத்தாட்டத்தை பார்த்தா நமக்கே தனியாக ஆடணும் போல இருக்கும்ல, சரியான ஆட்டம்ல. ஓகே, இப்போ நம்ம அக்கா வந்து பார்க்கலாம். அக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மமிதா பச்சன் அவங்களோட பேரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தான் உங்களுக்கு சொந்த ஊர். கேரளா பிறந்த அவங்க 2017 தாங்க சினிமாலே ஜாயின் பண்றாங்க. அவங்களோட ஸ்கூல் லைஃப்ல இருந்தே அவங்க கல்ச்சுரல் டான்ஸ் அப்புறம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க அப்பவே ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த சினிமாக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே அவங்களுக்கு பெரிய ஆர்வம் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லங்க, சினிமாவில் சைல்டு ரோல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. அவங்க இவ்வளவு வைரல் ஆனதுக்கு காரணம் அவங்க நடிச்ச பிரேமலோ அப்படிங்கிற ஒரு காமெடி கலந்த ரொமான்டிக் மூவி தாங்க. அந்த மூவில அவங்க கிரணா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, வேற பண்ணியிருந்தாங்க. சோ அந்த படம் நல்லாவே வைரலா அவங்கள தூக்கி விட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த மூவியோட சக்சஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் நல்ல வரவேற்பு கிடைச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஃபேன்ஸ் உருவானாங்க, என்னையும் சேர்த்து. டியூட் படத்துல அவங்களோட ஆக்டிங் வேற லெவலா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க அந்த மேடையில் ஆடுவாங்க பாத்தீங்களா, சரியான பாட்டுங்க. அந்த கருத்து மச்சா சாங் உண்மையில அந்த சாங் வந்து அந்த அளவுக்கு டான்ஸ் பண்ண முடியாது, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல நம்ம தளபதி வந்திருப்பாரு. அந்த ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா அந்த நாளை இன்றைய இலக்காதுன்னு சொல்லிட்டு அழகிய படத்துல எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லி பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை பாடும்போது ஆரம்பத்துல ஒரு வேற மாதிரி எதிர்பார்த்த அந்த சாங் அவங்க பாடிட்டே இருந்தாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. மற்றவங்க வந்து அதை கிரிஞ்ச் பண்ணாலுமே எனக்கெல்லாம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க இருக்கிற பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலாவே சூப்பரா நடிப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே இருக்கும். அவங்க நடிச்ச மூவியோட கிளிப் இப்போ வரைக்கும் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் சொல்லிட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் பிராண்ட் கொலாபரேஷன் சொல்லிட்டு பயங்கரமான ஆட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆடெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அது மூலமாவும் அவங்க ரொம்ப வைரல் ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோக் ஆடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. வேற லெவலா இருந்துச்சு அந்த ஆடு பார்க்கும்போது. நான் இப்போ ஸ்டார்டிங் அந்த ஆடை பார்த்து நினைச்சேன், என்னடா ஆடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் போக போக ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஜனநாயக ஆடியோ லான்ச்ல அவங்க பாடின பாட்டு கிரிஞ்சாச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கிரிஞ்ச் ஆனதுக்கு அவங்க ஒரு அழகான ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. ரிப்ளை நீங்களே பாருங்களேன். വേറെ ആളുകൾ ഭയങ്കര സ്വീകരിച്ചു, മറ്റേ തമാശ രീതിയിൽ ഭയങ്കര അതൊന്ന് പാടുമോ? അല്ല, എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ഇങ്ങനത്തെ ഒരു എക്സ്പീരിയൻസ്? റോൾ കിട്ടിയതാണോ? സോഷ്യൽ മീഡിയയിലേക്ക് പോകുമ്പോ തന്നെ ആയിരുന്നല്ലോ ആ സോങ്ങിന്റെ ഇത്. ആൾക്കാര് റിസീവ് ചെയ്ത പോലെ ഇരിക്കുന്നു. അവര് അത് എന്റർടൈൻമെന്റ് ആയിട്ട് എടുത്തു. ഞാനും കുഴപ്പമൊന്നും ഉണ്ടായിരുന്നില്ല. இப்படி ரிப்ளை கொடுத்து நினைச்சு பார்க்கல. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிரிஞ்ச் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப ட்ரோல் ஆவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட இமேஜ் ரொம்ப ஃபைல் ஆயிருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷம் ஆவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சில டைரக்டர் கூட சொல்லலாம், அவங்கள ரொம்பவே ஆக்ரோஷம் ஆயிட்டாங்க. பட் இந்த ஒரு ஆக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணி போயிட்டாங்க. எப்பவுமே ஒரு இண்டஸ்ட்ரியில வளர்றோம் அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே நம்ம எடுத்துக்கூடாது, பாசிட்டிவ் பண்ணி தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை பத்தி கண்டுக்காம இந்த மாதிரி பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல எங்கேயோ போயிடலாம். அது எக்ஸாம்பிளாகவும் இவங்க இருக்காங்க. டியூட் மூவில கருத்து மச்சா சாங் ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த மூவில ஆடின டான்ஸ் ஒரு டைம் பார்த்துடலாமா? DJ Alapura.
ஆரம்பத்துல இந்த சாங்கை வச்சு எல்லாருமே ரீல் பண்ண ஆரம்பிச்சாங்க, ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மமிதா பச்சு அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. ஓகே, இப்போ உங்க நாளை 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 என்ற சாங்கை உங்க ஸ்டேஜ்ல பண்ணதை கேட்டலாமா? நாளை 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 என்று இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே. இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும், அது நீ மறக்காதே, நீ அதனை மறக்காதே, நீ அதனை மறக்காதே. குரல் வளத்துக்கே ₹1,00,00,000 கொடுக்கலாம், ₹10 தான் இருக்கு. லைக் செய்ய வைத்த பதிவு. விஜய் அண்ணாக்கு அதில் குபீர்னு சிரிப்பு வந்துருங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இந்த இசைமொழியில் யாரெல்லாம் நனைஞ்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் லைக்கை போட்டு விடுங்க. ஆரம்பத்தில் இது என்ன மாதிரி சாங் தெரியுமா? அதாவது தோண்டு போனவங்களை கூட தூக்கி உயர்த்தி விடுற சாங் இந்த சாங்கு. அந்த சாங்குக்கு வந்து இவங்க வந்து அவங்களோட மாடலேஷனில் பாடினவொடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு வைப் பண்ணுற மாதிரி. நாளை 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 என்று இன்றே இழகாதே. ஓகே மக்களே, உங்களில் யாருக்கு மமிதா பச்சன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் லைக்கை போட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபும் பட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.